ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப அதிகமான சுவையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு நாள் ஆக சுவை கூடுதலாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், வச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த வகையான மீனாக இருந்தால் கூட இதே முறையில் வைங்க. இப்போது சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலான்னா, இன்றைக்கி 1 கிலோ அயில மீன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா சுத்தமாக ஒரு 2-3 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கிளறி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு வைக்கிற பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து 2 கொத்து நல்லா உருவி போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா தேவைப்படும். அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கனாலும் நிறையா தேவைப்படும். இதில் ஒரு 20 பல் பூண்டு இருக்கும். நல்லா நாட்டுப்பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மேல் தோல் நல்லா நிறம் வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 1 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தோலோட 1/4 கிலோ எடுத்துகிட்டு உரித்து நான் சேர்த்துருக்கேன். அந்த தோல் உரிச்சதுக்கப்புறம் வெயிட் பார்க்கல. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி கிளறணும், ரொம்ப வதக்கக்கூடாது. ஆனால் லோவில் வச்சுட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கோங்க. வெங்காயத்துக்கூடயே சேர்த்துட்டு இப்போ தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மீன் கூட ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதே போல் மீன் குழம்பும் நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சூப்பராக இருக்குங்க. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் நான் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்குறேன். புளிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். தக்காளியும் நான் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கட்டும் குழம்பு, ஏன்னா இப்போ கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்புலாம் பார்த்து நீங்கள் தான் கரெக்டாக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கையில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா 1 கொத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ தூரம் போடுறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு நம்ம வற்ற வைக்க போகிறோம். இப்போது நல்லா சுண்ட வைக்கணும் பாருங்கள். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நாங்கள் திக்னஸ் காட்டுறோம் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்காங்க. அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் மீன் சேர்த்திங்கன்னா தான், மீன் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு தண்ணி மாதிரி ஆகும் பாருங்கள். இப்போ எடுத்து காட்டுறேன். இந்தளவு திக்னஸ் வேணும் குழம்பு. இந்தளவு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் கீரல் போட்டு இது கூட சேர்த்துருக்கேன். குழம்பு வற்றினோடனே மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அயில மீன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மீனை நீங்கள் எடுத்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது. அந்த குழம்புல மீன் மூழ்குனா போதும். அப்பப்போ கிளறணுன்னு அவசியமே இல்லை. அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம குழம்புல மூழ்குனாலே மீன் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கு அதிகமாக வேணாம், அதுக்கு குறைவான டைம்லேயே வேணாம். ஏன்னா சின்னதுலேருந்து நான் கேள்விப்படுவேன், 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆக போகுதுங்க. நமக்கு குழம்பு ரெடியாக தயாராக போகுது. அப்படியே நீங்கள் கிளறி விடுற மாதிரி இருந்தால் சின்னதாக ஒரு கம்பி அல்லது கத்தி இந்த மாதிரி வச்சு ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.